உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். 8 மணி செய்திகளை காண நேர்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பை மத்திய தொழில் பாதுகாப்பு படையிடம் ஒப்படைக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புதிய மனு தாக்கல். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவின் ஜாமீன் நீட்டிப்பு மே 12ஆம் தேதி வரை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. கைதிகள் சித்திரவதை செய்யப்படுவது குறித்து வெளியான வீடியோ காட்சிகள். கோவை மத்திய சிறையில் டிஐஜி நேரில் ஆய்வு. ஐபிஎல் சூதாட்ட வழக்கில் சுந்தர் ராமனுக்கு எதிரான புகார். புதிய விசாரணை அதிகாரியை நியமித்தது உச்சநீதிமன்றம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்புக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரை ஈடுபடுத்த கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் இன்று புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளது. முல்லை பெரியாறு அணைக்கு பாதுகாப்பு அவசியம் தேவை என்பதால் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அங்கு அனுப்பி வைக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை பகுதியில் தமிழக அதிகாரிகளுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாகவும் அணை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள கேரள அரசு இடையூறாக உள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கேரள எம்எல்ஏ பிஜு மோல் முல்லை பெரியாறு அணை பகுதியில் அத்துமீறி நுழைந்தார். மேலும் அங்கு ஆய்வு நடத்த சென்ற தமிழக அதிகாரிகள் தாக்கப்பட்டனர். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு இந்த பதில் மனுவை தாக்கல் செய்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கான ஜாமீனை மே 12ஆம் தேதி வரை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனும் சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோரின் ஜாமீனும் நாளையுடன் முடிவடைகிறது. இதனிடையே தங்கள் ஜாமீனை நீட்டிக்க கோரி அவர்கள் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஹெச்எல் தத்து, அருண் மிஸ்ரா ஆகியோரின் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர் தரப்பில் பிரபல வழக்கறிஞர் பாலியஸ் நரிமன் ஆஜராகி வாதாடினார். சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி ஏப்ரல் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் கேட்டு உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியிருப்பதால் ஜாமீனை மேலும் நீட்டிக்க வேண்டும் என்று பாலியஸ் நரிமன் கோரிக்கை வைத்தார். மேலும் ஜெயலலிதாவின் மேல்முறையீட்டு வழக்கில் வழக்கறிஞர் பவானி சிங் ஆஜராவதை எதிர்த்து திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தொடர்ந்த வழக்கு வரும் 21ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் 3 பேர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கும் உச்சநீதிமன்றம் மே 12ஆம் தேதி வரை ஜாமீனை நீட்டித்து உத்தரவிட்டது. அத்துடன் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமிக்கு கால அவகாசம் தேவைப்படும் பட்சத்தில் அதனை கருத்தில் கொள்ளவும் அதன் அடிப்படையிலும் ஜாமீன் காலம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர். கர்நாடக ரெஜிஸ்ட்ரார் அவர்கள் மூலமாக நீதியரசர் ஜஸ்டிஸ் CR குமாரசாமி அவர்கள் அனுப்பி வைத்த கோரிக்கையின்படி நியாயமாகவும் சட்டத்துக்குட்பட்டதாகவும் இருப்பதால் அவரது கோரிக்கையை ஏற்று கால அவகாசத்தை மே 12 வரை நீட்டிக்கிறோம். இரண்டாவது, அதற்கு மேலும் நீட்டிக்க அவர் ஒரு கோரிக்கை வைத்தால் அது நியாயத்திற்கு உட்பட்டு இருந்தால், ரீசனபிளா இருந்தால் நாங்கள் அந்த மே 12க்கு அப்புறமும் கால அவகாசத்தை நீட்டிக்க தயங்க மாட்டோம். வேளாண் அதிகாரி தற்கொலை வழக்கில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியின் நீதிமன்ற காவல் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தலைமை பொறியாளர் செந்தில் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பாளையங்கோட்டை சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்களின் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைந்ததை அடுத்து காணொலி காட்சி மூலம் இருவரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை வரும் 30ஆம் தேதி வரை காவலில் வைக்குமாறு நீதிபதி செந்தில்குமார் உத்தரவிட்டார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சத்துணவு ஊழியர்கள் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். முழு நேர அரசு ஊழியராக அங்கீகரிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு பணியாளர்கள் 3வது நாளாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்க 36 வருஷமா பாடுபட்ட வெயிலுக்கு 180 ரூபாய் கூலி கொடுக்கல. நேத்து வந்து முள்ள முழிக்காதவெல்லாம் வந்து இன்னைக்கு 180 ரூபாய் கூலி வாங்குறான். அப்ப எங்களோட வயிறு என்ன எரியுது தெரியுமா? நாங்கள் இன்னைக்கு காலம் கடந்த வரைக்கும் எங்க வீட்டு வேலைக்கு கூட போக முடியாத நிலைமையில் நாங்க இருக்கிறோம்.
திருவாரூர் தாலுகா அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட சத்துணவு பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். பெண்கள் சாலைகளில் உருண்டு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சத்துணவு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். திருப்பூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். திருநெல்வேலியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரியலூரில் பேருந்து நிலையம் அருகே சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அண்ணா சிலை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். பணி ஓய்வு பெறுவர்களுக்கு குறைந்தபட்ச ரூபாய் சட்ட ரீதியான ஓய்வூதியம் ரூபாய் 3500 வழங்கிட வேண்டும். ஏழை மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய உணவின் செலவினத்தை ரூபாய் 5 உயர்த்தி வழங்கிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி 15/4/2015 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினுள்ள ஊழியர்கள் பங்கேற்று வருகின்றார்கள். இதேபோன்று கரூரில் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் அதிகமான சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோல சேலம், திண்டுக்கல், மயிலாடுதுறை, பெரம்பலூர், ராமநாதபுரம், திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். சத்துணவு பணியாளர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியிருப்பதற்கு பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு பணியாளர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். சத்துணவு பணியாளர்களின் போராட்டத்தை அடக்குமுறைகள் மூலம் ஒடுக்க முடியாது என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அரசு இத்தகைய அணுகுமுறையை விடுத்து அவர்களை அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் 32 ஆண்டுகளாக சத்துணவு திட்டம் அமலில் உள்ள நிலையில் அதில் பணிபுரியும் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற ஆட்சியாளர்கள் முன்வரவில்லை என்று தெரிவித்துள்ளார். அறவழியில் மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது தடியடி நடத்தியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த பிரச்சனையில் முதலமைச்சர் தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவை சிறையில் சில கைதிகள் உள்ளாடைகளுடன் தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் வீடியோ காட்சிகள் வெளியானதை அடுத்து சிறைத்துறை டிஐஜி இன்று அங்கு ஆய்வு மேற்கொண்டார். கோவை சிறைத்துறை டிஐஜி முகமது அனிஃபா இன்று மாலை அங்கு ஆய்வு மேற்கொண்டார். கோவை சிறையில் சுமார் 2000 கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறை வளாகத்தில் கைதிகளிடையே தடை செய்யப்பட்ட பொருட்கள் பயன்பாட்டில் இருப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் சிறை வளாகத்தில் அதிகாரிகளின் உத்தரவுக்கு அடிபணியாத கைதிகள் தனிமைச் சிறைகளில் உள்ளாடைகளுடன் அழைக்கப்பட்டுள்ள வீடியோ காட்சிகள் நேற்று ஊடகங்களில் வெளியானது. இந்நிலையில் சிறைத்துறை டிஐஜி கோவை சிறையில் இன்று ஆய்வு மேற்கொண்டுள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2 நாட்களில் 8 பச்சிளம் குழந்தைகள் இறந்திருப்பது அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் மரணம் நிகழ்வது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதுமான எண்ணிக்கையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். காலி பணியிடங்கள் முழுவதும் நிரப்பப்படாமல் உள்ளதாலும் உபகரணங்கள் தரம் குறைந்ததாகவும் சரிவர இயங்காமலும் இருப்பதே இதற்கு காரணம் என்று மக்கள் கருதுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு அரசு ஒதுக்குகின்ற நிதியில் முறைகேடின்றி தரமான உபகரணங்களையும் தேவையான அளவு மருந்துகளையும் வாங்குவதுடன் மருத்துவர்கள், செவிலியர்கள் காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் முழு சுகாதாரத்துடன் அரசு மருத்துவமனைகளை பராமரிக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஊழல் நடப்பதாகவும் இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் பாஜகவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மேற்கு மாவட்ட பாஜக நிர்வாகிகள் கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற தமிழிசை சவுந்தரராஜன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். லாபகரமாக ஒரு அரசாங்க மருத்துவமனை செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அந்த இன்சூரன்ஸில் கூட பல குளறுபடிகள் நடக்கிறது, பல ஊழல்கள் நடக்கிறது. இதே இந்த பகுதியில் கூட மருந்து கொள்முதலில் மிக அதிகப்படியான ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்ற செய்தி வந்திருக்கிறது.
இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ராஜீவ் பிரதாப் ரூடி பள்ளிக் கல்வியில் பாடத்துடன் திறன் மேம்பாட்டிற்கான பயிற்சியையும் வழங்க மாநில அரசுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் இந்திய மக்களின் திறன்களை மேம்படுத்திட 12,000 தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொழிலாளர் அமைச்சகத்திலிருந்து திறன் மேம்பாட்டு அமைச்சகத்திற்கு மாற்றப்பட்டதாக கூறினார். திறன் மிக்கவர்களுக்கான அங்கீகாரம் இந்தியாவில் அதிகம் மறுக்கப்படுகிறது. அதனை மாற்றுவதே மோடி அரசின் நோக்கம் என்றும் ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்தார். கூட்டணி குறித்த கொள்கை முடிவை மாநில பாஜக தலைமை எடுக்கும். ஆனால் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் எங்கள் லட்சியம். ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட 20 தமிழர்களின் குடும்பத்தினரிடம் தேசிய பழங்குடியினர் ஆணையத்தின் சார்பில் விசாரணை நடத்தப்பட்டது. சென்னையில் உள்ள மாநில விருந்தினர் மாளிகையில் நடைபெற்ற இந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை ஆணையத்தின் தலைவர் ரவி தாக்கூர் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய உதவிகள் சென்றடைய மாநில அரசிடம் பரிந்துரை செய்வதாகவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேர வேண்டிய நலத்திட்ட உதவிகள் அவங்களுக்கு சரியா போகுதான்னு எங்க ஆணையம் கண்காணிக்கும். அதோட பாதிக்கப்பட்டவங்களோட இழப்பை அரசு ஈடு செய்யணுன்றதை எங்க ஆணையம் பரிந்துரைக்கும். ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட மேலும் 5 தமிழர்களின் உடல்களை மறுபிரேத பரிசோதனை செய்ய ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி அருகே ஆந்திர காவல்துறையினர் நடத்திய என்கவுண்டரில் தமிழக கூலி தொழிலாளர்கள் 20 பேர் கொல்லப்பட்டனர். இவர்களில் 6 பேரின் உடல்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இதில் சசிகுமார் என்பவரின் மனைவி முனியம்மாள் தொடர்ந்த மனுவை விசாரித்த ஆந்திர உயர்நீதிமன்றம் அவரின் உடலை மறுபிரேத பரிசோதனை செய்ய நேற்று உத்தரவிட்டது. இதேபோன்று மற்ற 5 பேரின் உறவினர்களும் இன்று மனு தாக்கல் செய்தனர். அவற்றை விசாரித்த நீதிபதி அவர்களின் உடல்களை மறுபிரேத பரிசோதனை நடத்த உத்தரவிட்டார். உஸ்மானியா மற்றும் காந்தி மருத்துவமனை மருத்துவர்கள் இந்த பரிசோதனையை சென்னையில் மேற்கொள்வார்கள் என்றும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். வாகனங்களால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை தடுக்க எடுக்க நடவடிக்கைகள் பற்றி விளக்கம் அளிக்குமாறு மாநில அரசுகளுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இயக்கப்படும் கோடிக்கணக்கான வாகனங்களால் காற்று மாசுபடுகிறது. சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் இது பற்றி விசாரணை நடத்திய தேசிய பசுமை தீர்ப்பாயம் மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. வாகனங்களால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை தடுக்க இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தனது உத்தரவில் பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து பல செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இடைவேளைக்கு பிறகு வரும் செய்திகள் என்ன இப்போது பார்க்கலாம். சிவில் நீதிபதிகள் நேர்முக தேர்வில் அடுத்தடுத்த மாற்றம். தனி நீதிபதியின் உத்தரவுக்கு 2 நீதிபதிகள் அமர்வு இடைக்கால தடை. கொடைக்கானலில் பெய்து வரும் மழையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. இன்னும் பல செய்திகள் நமக்காக காத்திருக்கின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடரும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடர்கிறது. ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது பற்றி சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். திருப்பதி அருகே தமிழக கூலி தொழிலாளர்கள் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து சென்னையில் சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்துக்கு அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் தலைமை வகித்தார். ஆந்திர போலீசாரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சரத்குமார் என்கவுண்டர் பற்றி ஆந்திர அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அமைச்சர் தொடர்ந்து தமிழ் தொழிலாளர்கள் இங்கு வரும்போது நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம் சொல்வது மேலும் வேதனை அளிக்கிறது. வருபவர்களை தடுக்கின்ற உரிமையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். எதற்காக சுட்டு வீழ்த்துகிறோம் என்று சொல்லும் போது இரு மாநிலங்களுக்கிடையே நல்லுறவுகள் நீடித்துக் கொண்டிருக்கும் போது தேவையில்லாமல் நாட்டிலே குழப்பத்தை விளைவிக்கும் செயலாக தான் அமையும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து சென்னை, நெல்லை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. சிவில் நீதிபதிகள் நேர்முக தேர்வுக்கு தடை விதித்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு இடைக்கால தடையை விதித்துள்ளது. நீதித்துறையில் காலியாக உள்ள ஜூனியர் டிவிஷன் சிவில் நீதிபதிகள் நியமனத்துக்கான
எழுத்துத் தேர்வை தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்தியது. இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான நேர்முக தேர்வை நடத்தும் குழுவில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வி தனபாலன், ஹரிபரந்தாமன், சுதாகர் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த நீதிபதி கர்ணன் தமக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நேர்முக தேர்வுக்கு தடை விதித்தார். இதுபற்றி தலைமை நீதிபதி கவுலுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ள அவர், நீதிபதி தனபாலன் தனது கல்வி தகுதி பற்றி பொய்யான தகவலை கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிபதிகள் ஆர் சுதாகர், டி ஹரிபரந்தாமன் ஆகியோர் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களை கொண்டு சிவில் நீதிபதிகள் நேர்முக தேர்வை நடத்தினால் நேர்மையாக இருக்காது என்று நீதிபதி கர்ணன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் தமிழ்வாணன், சி.டி. செல்வம் ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கொடைக்கானலில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீரோடைகளில் தண்ணீர் வரத்து அதிக அளவில் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொடைக்கானலில் ஏப்ரல் மாதத்தில் கோடை மழை தொடர்ந்து பெய்து வருவதால் நீரோடைகளில் தண்ணீர் வரத்து காணப்படுகிறது. இதனால் கொடைக்கானலில் குளுமையான சீழ்தோஷண நிலை நிலவுகிறது. தொடர் மழையின் காரணமாக வேரிபால்ஸ் அருவி, வெள்ளி நீர்வீழ்ச்சி, பாம்பார் அருவி, பியர் ஷோலா உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் மழையால் நீரோடைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் மே 11ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படும் என்று மருத்துவக் கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் மே முதல் வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் MBBS, BDS படிப்பிற்கான விண்ணப்பங்கள் மே 11ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படும் என்று மருத்துவக் கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. இதற்காக 48,000 விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டிருப்பதாகவும் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் என்றும் மருத்துவக் கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி NR காங்கிரஸ் பிரமுகர் கடத்தல் வழக்கில் 11 பேரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். NR காங்கிரஸ் பிரமுகரான உதயகுமார் கடந்த 6ஆம் தேதி வில்லியனூர் அருகே மர்ம கும்பலால் கடத்தப்பட்டார். இது தொடர்பாக சென்னை வியாசர்வாடியைச் சேர்ந்த வருமான வரித்துறை ஊழியர் அந்தோனிராஜ் உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் ஜாமீன் கோரி புதுச்சேரி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு தலைமை நீதிபதி பி. வேல்முருகன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது 11 பேரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தேங்கியுள்ள தண்ணீரில் கப்பல் விடும் நூதன போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டனர். திருச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளது. எனவே வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் நீதிமன்றத்துக்குள் நடந்து செல்ல முடியாத நிலை உள்ளது. தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்காத மாவட்ட மற்றும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் இன்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேங்கியுள்ள தண்ணீரில் கப்பல்களை விட்ட அவர்கள் தங்கள் எதிர்ப்பினையும் வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து தேங்கியுள்ள மழை நீரை மாநகராட்சி ஊழியர்கள் வெளியேற்றினர். நீதிமன்ற வளாகத்தின் இந்த அவல நிலையை புறக்கணித்து வருகிறது. ஏற்கனவே நீதிமன்றம் மூலமாகவும் வழக்கறிஞர் சங்கம் மூலமாகவும் நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தோம். இதை சீர் செய்வதற்கு யாருக்கும் நேரமில்லை. இந்த அவல நிலைக்கு பொறுப்பெடுத்து தமிழக முதல்வர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்த வழக்கறிஞர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள 2 அவதூறு வழக்குகளை விசாரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, வழக்கறிஞர் சுரேந்திரகுமார் சர்மா ஆகியோர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக அவதூறு வழக்குகளை தொடர்ந்தனர். பாட்டியாலா ஹவுஸ் மற்றும் கர்கர்டுமா நீதிமன்றங்களில் இந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கெஜ்ரிவால் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரித்தது. அவதூறு வழக்குகளை விசாரிக்க இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டது. மேலும் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை ஜூன் 8ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இடைவேளைக்கு பிறகு வரும் செய்திகள் என்ன இப்போது பார்க்கலாம். நாளை குருவாயூர் வருகிறார் இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. 2024ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி பிரான்சில் நடைபெறலாம் என தகவல். இன்னும் பல செய்திகள் நமக்காக காத்திருக்கின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடரும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடர்கிறது.
இனி அடுத்ததாக தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் குறித்து இனி பார்க்கலாம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 2524 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நேற்றைய விலையை விட சவரனுக்கு 8 ரூபாய் குறைந்து 1 சவரன் 20,192 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் ஆபரண தங்கம் 10 கிராம் 26,990 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் வெள்ளி 39 ரூபாய் 30 காசுக்கும் 1 கிலோ 39,500 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதேபோல 1 கிலோ பார் வெள்ளி 36,955 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல இந்திய பங்குச்சந்தைகளில் இன்று சரிவும் காணப்பட்டது. இன்றைய வர்த்தக நேர முடிவில் தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 223 புள்ளிகள் குறைந்து 28,442 புள்ளிகளில் வர்த்தகமானது. இதேபோல தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டியும் 100 புள்ளிகள் குறைந்து 8,606 புள்ளிகளில் வர்த்தகமானது. இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாளை கேரளாவில் உள்ள புகழ்பெற்ற குருவாயூர் கோவிலுக்கு தரிசனம் செய்வதற்காக வருகிறார். இந்த தகவலை குருவாயூர் கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். நாளை காலை ரணில் விக்ரமசிங்கேயும் அவரது குடும்பத்தினரும் குருவாயூர் கோவிலில் தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இலங்கையில் தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது ரணில் விக்ரமசிங்கே குருவாயூர் வந்து தரிசனம் செய்துவிட்டு சென்றார். தற்போது அவர் இலங்கையில் பிரதமராக பதவியேற்ற பின்பு முதன்முறையாக குருவாயூர் வருகிறார். இதனை அடுத்து குருவாயூரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. ஐரோப்பா வந்த அகதிகள் படகில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 12 பேர் கடலில் வீசி கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லிபியாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளை ஏற்றி வந்த படகு இத்தாலி அருகே மத்திய தரைக்கடலில் மூழ்கியதில் 400 பேர் பலியாகினர். இந்த படகை தேடும் பணி நடைபெற்று வந்த நிலையில் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 4 பேரை போலீசார் உயிருடன் மீட்டனர். அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது படகில் வந்தவர்கள் நைஜீரியா, கானா மற்றும் நைஜர் ஆகிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. படகு பயணத்தின் போது அதில் இருந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ அகதிகளிடையே கடும் மோதல் ஏற்பட்டதும் தெரியவந்துள்ளது. அப்போது 12 கிறிஸ்தவர்கள் கடலில் வீசிக் கொல்லப்பட்டதாகவும் அதனால் கப்பல் நிலை தடுமாறி கடலில் மூழ்கியதாகவும் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து 15 முஸ்லிம்கள் அகதிகளை இத்தாலி போலீசார் கைது செய்தனர். கடலில் வீசி கொல்லப்பட்டவர்கள் நைஜீரியா மற்றும் கானா நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர். பிரிட்டனில் நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கான விவாதத்தில் தொழிலாளர் கட்சி வேட்பாளர் எட் பிலிமன் வெற்றி பெற்றுள்ளார். இங்கிலாந்தில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெறுகிறது. இதில் கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் பிரதமர் டேவிட் கேமரூன், தொழிலாளர் கட்சி சார்பில் எட் பிலிண்ட், பசுமை கட்சி சார்பில் நடாலி உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலை முன்வைத்து தொலைக்காட்சி ஒன்றில் விவாதம் நடத்தப்பட்டது. சுமார் 90 நிமிடங்கள் நடத்தப்பட்ட இந்த விவாதத்தில் தொழிலாளர் கட்சி வேட்பாளர் எட் பிலிபன் 35% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவருடன் விவாதத்தில் பங்கேற்ற ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி வேட்பாளர் நிக்கோலா 30% வாக்குகளை பெற்றிருந்தார். இந்த விவாதத்தில் பிரதமர் டேவிட் கேமரூன் பங்கேற்கவில்லை. அவருடன் தனித்து விவாதத்தில் பங்கேற்கப் போவதாக தொழிலாளர் கட்சி வேட்பாளர் எட் மிலிபன் கூறியுள்ளார். 2024ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி பிரான்சில் நடைபெற அதிக அளவு வாய்ப்புள்ளதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் தாமஸ் பேட்ச் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சுவிட்சர்லாந்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2024ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்த பல்வேறு நாடுகள் போட்டி போட்டுக் கொண்டு வரும் நிலையில் பிரான்சிற்கு அந்த வாய்ப்பு கிடைக்க அதிக அளவு வாய்ப்புள்ளதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் தாமஸ் பேட்ச் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 1992, 2008 மற்றும் 2012 ஆகிய ஆண்டுகளில் ஒலிம்பிக் போட்டியை நடத்த பிரான்ஸ் மேற்கொண்ட முயற்சி தோல்வியில் முடிவடைந்தது. 2024ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்த பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் பேட்ச் கூறியுள்ள இந்த தகவல் இந்தியாவுக்கு ஏமாற்றம் அளிப்பதாகவே உள்ளது. IPL சூதாட்ட வழக்கில் சுந்தர்ராமனுக்கு எதிரான புகாரை விசாரிக்க புதிய விசாரணை அதிகாரியை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு IPL போட்டியின் போது சூதாட்டம் நடந்ததாக எழுந்த புகாரை விசாரித்த முத்கல் கமிட்டி இந்த வழக்கில் IPL தலைமைச் செயல்பாட்டு அதிகாரி சுந்தர்ராமனுக்கும் தொடர்பு இருப்பதாக அறிக்கை தாக்கல் செய்தது. சூதாட்ட தரகர்களை சுந்தர்ராமன் அணுகியதாகவும் சூதாட்டத்தை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டை ராமன் மறுத்தார். IPL சூதாட்ட வழக்கில் சுந்தர்ராமன் மீதான புகாரை விசாரித்து வந்த பிபி மிஸ்ரா ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய விசாரணை அதிகாரியாக CBI கண்காணிப்பாளர் விவேக் பிரியதர்ஷியை நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை பாருங்கள்.